ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் பாஸ்தா செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், கேரட் ஒரு 100 கிராம், பீன்ஸ் ஒரு 100 கிராம், முட்டைக்கோஸ் ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாயை உள்ளே போட்டு வதக்கிக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். ஏன்னா குட்டீஸும் சாப்பிடணுங்கிறதுனால காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாஸ்தாவை குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயிலே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறம் பாஸ்தாவை உள்ளே போட்டு கொஞ்சமாக ஆயில் சால்ட்டு சேர்த்தி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ வெட்டி வச்சுருக்கிற முட்டைக்கோஸை உள்ளே சேர்த்திக்கலாங்க. பாஸ்தா வெந்ததுக்கப்புறம் எடுத்து வடிகுண்டால் போட்டு நல்லா ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். இப்போ வெட்டி வச்சுருந்த கேரட் பீன்ஸையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. குட்டி குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களுக்கு நீளமாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வெஜிடபிளில் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் அதே 1/4 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே போட்டு வதக்கிட்டால் தான் நம்மளுக்கு அந்த ஸ்மெல் வராமல் நல்லா குக்காக இருக்கும். சோம்புத்தூளும் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாய் போட்டால் கொஞ்சமாக காரம் கிடைக்கும். கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டுட்டா அந்த சலசலப்பு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வரமிளகாய் தூள் போட்டாச்சுங்க. இப்போ தக்காளியை ஒரு 3 தக்காளி போல் அடித்து சேர்த்திக்கங்க. எப்போவுமே பாஸ்தாவுக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக அடித்து சேர்த்திக்கிறோம். அப்போ தான் இந்த புளிப்பு சுவையோட அந்த கிரேவி மாதிரி சேமி கிரேவி மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குங்க. இப்போ எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உள்ளே உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டுட்டு நடுவில் மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. முட்டை பாதி அளவு வெந்தது உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லா வெஜிடபிளோடையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே கலந்துட்டிங்க அப்படின்னா பிசு பிசுன்னு ஆயிரும். பாருங்கள், பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ எல்லா வெஜிடபிள்ஸோடையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். நீங்கள் தனியாக வறுத்து எடுத்து போடுறதுக்கு இந்த மசாலாவோடையே சேர்த்து வறுத்துட்டிங்க அப்படின்னா முட்டையும் நல்லா அந்த மசாலா எசன்ஸ் இறங்கி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ உதிரியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அந்த பிசுப்பு தன்மை இல்லை. முட்டை எல்லாமே நல்லா குக்காகி நல்லா உதிரியாக கிடச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்த பாஸ்தாவை உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை, நல்லாவும் வந்திருக்கு. ஸ்பைரல் பாஸ்தா தான் நான் எடுத்துருக்கேங்க. இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் போல் குக் பண்ணிட்டிங்க அப்படின்னா அந்த மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். லீவுக்கு குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. சீக்கிரம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் நம்மளுக்கு குக் ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. கடைசியில் இறக்கும் போது மட்டும் கொஞ்சமாக கறி மசாலா தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுட சுட பாஸ்தா ரெடி. Thank you for watching.